Which would be worse, having no one and being lonely, or have someone and feeling lonely? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்ற ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். Life is very busy these days. There are too many people and everyone wants what the other has. இந்த மூவியில் இர்ஃபான் கான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஐ லைக் இர்ஃபான் கான்ஸ் ஆக்டிங். அமங் ஹிஸ் மூவிஸ் ஐ ஆல்வேஸ் சூஸ் லஞ்ச் பாக்ஸ் ஆஸ் மை ஃபேவரட் மூவி. இந்த மூவியில் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிளானது தான், பட் அது அவங்க பியூட்டிஃபுல்லாக சொன்னது தான் இந்த மூவியோட அச்சீவ்மெண்ட்டே. ஓகே, வாட் ஐ நோட்டீஸ் இன் திஸ் மூவி அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த மூவியில் இர்ஃபான் கானோட நேமு சாஜன் ஃபெர்னாண்டஸ். சாஜன் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக சிரிக்கிறதுக்கே மறந்துருப்பார். அதோட ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். சாஜனுக்கு சாஜனோட லைஃப்பில் யாருமே இல்லை. அப்படி இருந்த ஒரே பர்சன் அவங்களோட ஒய்ஃப் தான். பட் அவங்களுமே ரொம்ப சீக்கிரமாக இறந்துட்டாங்க. இப்போதைக்கு சாஜனுக்கு கம்பெனியாக இருக்கிறது அவரோட தனிமையும் அப்புறம் சிகரெட்டும் தான். இப்போ அப்படியே அந்த சைடில் ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க பேர் வந்து இலா. அவங்க வந்து ஒரு மேரிடான பர்சனு. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் இருக்குது. இலாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிம்பிளாக நார்மலாக ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. பட் அவருக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் இலாக்கு அப்படி கிடையாது. இந்தியா மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற டிப்பிக்கல் மேரிடு உமன் செய்கிற ஒர்க்கான தன்னோட ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ் கிளப்புறது, அவருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் மேக் பண்ணுறது, தன்னோட குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறது, இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காத ஒரு ஜாப் தான் இங்கே இலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இலாக்கு தன்னோட லைஃப்பில் ஒரு கம்பெனி இல்லைனா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் நினைக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ்லேருந்து தன்னோட ஹஸ்பண்ட இருந்து சில வார்த்தைகள் தான். பட் இது எல்லாமே வெறும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே போயிடுது. இந்த ரெண்டு கேரக்டர்கிட்ட இருந்து நம்ம அலோன் அண்ட் லோன்லினஸ் இந்த ரெண்டு வேர்டோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்ம கூட யாருமே இல்லை, நமக்கு யாருமே வேணாம் இப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அலோன். சாஜன் இஸ் அலோன். அதுவே நமக்கு கூட ஆள் இருக்கும் போதும் தனியாக இருக்க ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லோன்லினஸ். இலா இஸ் லோன்லி. இப்படி இந்த அலோன் அண்ட் லோன்லினஸ் இவங்க ரெண்டு பேரையுமே மீட் பண்ண வச்ச ஒரு கிரெடிட் யாருக்கு சேரும்னா டப்பாவாலாக்கு தான் சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பாவாலா அப்படின்றது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் டெலிவரி பண்ணுறவங்க. அரௌண்ட் 60 to 70 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே மும்பையில் இவங்க கிட்ட வர லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே சைக்கிள் மூலமாகவோ ட்ரெயின் மூலமாகவோ கரெக்டாக சேர வேண்டிய இடத்துல டெலிவரி பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பிரிட்டிஷோட பிரின்ஸான சார்லஸே இவங்களை மீட் பண்ணணுன்னு ஒரு தடவை சொன்னது மட்டும் இல்லாமல் 2003 மீட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேசியிருக்காரு இவங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் 2005 நடந்த சார்லஸோட மேரேஜுக்கு இந்த டப்பாவாலா பீப்புளுமே சார்லஸோட மேரேஜை அட்டன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டப்பாவாலா சிஸ்டமில் ஈவன் தோ ஒரு நாளைக்கு 2 லட்சம் டப்பாவை வந்து அவங்க டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் அவங்க பண்ண மிஸ்டேக்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிஸ்டேக்காகவே இருக்காது. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கே நடந்திருக்காது. இவங்க எப்படி இந்த இடத்துல டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்றத இந்தியாவில் இருக்க முக்கியமான ஒரு டெலிவரி சிஸ்டமாக இருக்க ஃபெடெக்ஸ் அப்புறம் அமேசான் எல்லாருமே இவங்களை ஸ்டடி பண்ணி அதை தன்னோட டெலிவரி சிஸ்டத்துலேயுமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா டப்பாவாலாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் படிச்சிருக்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபெயிலான பர்சன்ஸ் தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத இவங்க அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ அக்யூரஸியாக ஒர்க் பண்ணுற டப்பாவாலா சிஸ்டமில் ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் சப்போஸ் மாறி ஒரு அட்ரஸில் டெலிவரி ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேயோஸ் தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படின்ற மூவி. இப்படி மாறின ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் சாஜன் அண்ட் இலாவை மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு நாள் இலா தன்னோட ஹஸ்பண்டுக்கு மேக் பண்ண ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து சாஜனுக்கும், சாஜன் தன்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ண ஃபுட்டு டப்பாவாலாஸ் மூலயமா அவருக்கு எப்பயுமே ஆஃபீஸில் டெலிவரி ஆகும். அந்த பாக்ஸ் அப்படியே இலாவோட ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி மாற்றி டெலிவரி ஆயிருந்துச்சு. ரொம்ப வருஷமாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாஜனுக்கு இலாவோட ஃபுட்டு வெறும் டேஸ்ட் மட்டும் தரல, சிரிக்க மறந்த சாஜனுக்கு லஞ்ச் பாக்ஸை பார்க்கும்போது சிரிக்கவும் சொல்லி தந்திருக்கு. லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக வீட்டுக்கு வந்த இலாக்கு புரியுது லஞ்ச் பாக்ஸ் வந்து மாறி இருக்கு அட்ரஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த லஞ்ச் பாக்ஸில் மேக் பண்ண ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரையும் சேர்த்து இலா சென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்த சாஜன் அதுக்கு ஒரு ரிப்ளைவாகும், அதுக்கடுத்து இலா சைட்லேருந்து ஒரு கொஸ்டினும், அதுக்கு வந்து இங்கே ரிப்ளை. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அந்த லெட்டர் மூலயமா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் அந்த பர்டிகுலர் டப்பாவாலாக்கு தெரியாது இவர் வெறும் இலா சமைச்ச ஃபுட்டை சாஜன் கொண்டு போகலை, இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த லெட்டர் மூலியமாக கிடைக்கிற சின்ன ஹாப்பினஸை தான் அவர் கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு. இந்த லெட்டர் கன்வர்சேஷனை பற்றி இப்போ ஒன்று சொல்லணும்.
ஏன் வந்து 2025லேயுமே நிறைய இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஈவன் தோ இப்போ 2025 டிஜிட்டல் ஏரா, அதுவும் இல்லாமல் நிறைய இமெயில் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. என்னென்ன வேலை வந்து நம்ம மெசேஜஸ் கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டடான ஒரு வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதும் எதனால் போஸ்ட் ஆஃபீஸ் இன்னும் அந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அதை ஃபாலோ பண்ணவங்க ஏன் இப்போ வந்து இப்போ இருக்க வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகாமல் அப்டேட் ஆகாமல் இன்னும் அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ரீல்க்கோ இல்லை ஒரு மெசேஜுக்கோ சிரிக்கிற எமோஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே சிரிச்சிருக்குமான்னு பார்த்தோம்னா அப்படி இருக்காது. அந்த இடத்துல அதை போட்டோம்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்றக்காண்டி நம்ம அந்த எமோஜி யூஸ் பண்ணுறோம். பட் when it comes for letter writing, each and every words holds some emotion and strength. அதனால தான் அந்த லெட்டரை ரீட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த லெட்டரே தெரியும். அதை தான் நம்ம பழைய படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு லெட்டரை பார்த்தோன்னே அவங்க ரீட் பண்ண மாட்டாங்க, பட் அந்த லெட்டரில் அவங்க ஃபேஸ் தெரிகிற மாதிரி காமிச்சு நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. அதோட மீனிங் வந்து அந்த இதுதான். ஓகே, இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இலாக்கு வந்து ஒரு தாட் வருது. எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸில் பேச போகிறோம், நேரில் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதுக்கு ஷாஜனுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க மீட் பண்ண போகிறாங்க. பட் அந்த நேரத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த ஒரு இன்சிடெண்ட் ஷாஜனோட மைண்ட் செட்டை மாற்றுது. ஷாஜனும் இலாவை பார்க்குறது கிளம்பி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூமில் இருக்க ஒரு மிரர் வந்து ஷாஜனை பார்த்து சிரிக்குது. நெக்ஸ்ட் ட்ரெயின்லையுமே மனிதாபிமானத்தில் ஷாஜனுக்கு உட்கார கிடச்ச ஒரு சீட்டுமே ஃபுல்லாக முள்ளாக இருக்கிற மாதிரி ஷாஜனுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஷாஜனுக்கு தெரியாமலே ஷாஜன் ஓல்டு மேன் ஆகிட்டார். வேலையும் தனிமையும் சேர்ந்து ஷாஜனோட பர்த்டேஸை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணல. அதோட ரிசல்ட்டு இப்போ அவர் வயசாயிட்டார் அப்படின்றது அவரோட மீசையை பார்க்கும்போதும் அவர் ட்ரெயினில் நிற்கும்போது வயசானவரை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ண ஒரு ஆக்ஷனும் அவரை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிது. நம்ம வந்து ஓல்டு மேன் ஆகிட்டோம் அப்படின்றது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இலாவை பார்க்குறதுக்கு அந்த ஹோட்டலுக்கும் ஷாஜன் போயிட்டார். பட் தூரத்துலேருந்து பார்த்த ஷாஜன் தன்னோட மெச்சூரிட்டியை வந்து காட்டியிருப்பார். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கள்ளக்காதல் மாதிரி தெரியும், பட் இதில் ஒரு கள்ளமும் இல்லை காதலும் இல்லை. இந்த மூவி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் நான் பார்ட் 2ல் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். சப்போஸ் இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் இந்த படத்தை பாருங்கள். I'll see you in the next video. Until then, peace.